ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சண்முகம் கணக்கு வழக்கு பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் முத்துப்பாண்டி பணியார வாளியை வச்சுட்டு நேராக ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சவுந்தரபாண்டி அங்கே சாப்பிடலான்னு வரும்போது, இங்கே பாருங்களேன், யாராச்சும் கை வச்சிங்க அவ்வளோதான், எனக்கு பிடிச்ச பணியாரம் அப்படின்னதும், அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்டா சாப்பிடுவேன் அப்படின்னுட்டு சிவபானை ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம சவுந்தரபாண்டிக்கும் பாண்டியம்மாளுக்கு எச்சி வருது. டேய், எங்களுக்கும் கொடுறா அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருப்பா, ஏன் இப்படி தயங்கிட்டு இருக்க, என்ன நீ எடுத்தா உன் கையை பிடிச்சி கடிக்கவா போறேன், எடுத்து திங்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம சிவபால சொன்னதும், இந்த பக்கம் பார்த்தோம்னா அடி செம்மத்தோல் கிளம்பிட்டு இருக்கு நம்ம பாண்டியம்மாளும் சவுந்தரபாண்டியும். ஆஹா, இந்த சட்னிக்கும் பணியாரம் என்ன டேஸ்ட் அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டே, இவ்வளோ அற்புதமா செஞ்சிருக்காங்களே, யாரா செஞ்சிருப்பா, அவங்க பாட்டியா அப்படின்னு போது, என் அண்ணி தான் செஞ்சாங்க அப்படின்னு சிவபாலன் சொல்றாங்க. என்னது அண்ணியா? ஏப்பா, எனக்கு என்ன பத்தண்ணியா இருக்கு, எல்லாம் நம்ம இசக்கி அண்ணி தான் அப்படின்னதும் உடனே சவுந்தரபாண்டி துப்பிடுறாங்க. எக்கோ எழுந்திரிக்கா அப்படின்னதும், டே சவுந்தரபாண்டி, ரெண்டு தாண்டா இருக்கு, சாப்பிட்டுட்டு வர அப்படின்னது. இங்க பாருக்கா, நமக்காக இந்த வீட்டுக்கு இந்த பணியாரம் வந்திருக்குன்னா நம்ம எதுக்கும் உசாரா இருந்திருக்கணும். அந்த நசுக்கி என்ன நல்ல பாசமா செஞ்சு தந்திருக்க போறா, எது எடக்கு முடக்கா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பாண்டியம்மாளை கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, டே, இதெல்லாம் யார் செஞ்சு கொடுத்தா, அவ பாசமா வீட்டுக்கு வரமாட்டாளாம், ஆனா பன்னீரை மட்டும் செஞ்சு கொடுப்பாளா அப்படின்னு பாக்கிய சத்தம் போட்டுட்டு நேரா பரணிக்கு போன் அடிக்கிறாங்க. ஏண்டி, ஆமா, எந்த உரிமையில இவ பணியாரெல்லாம் செஞ்சு அனுப்பியிருக்கா, இந்த வீட்டுக்கு வரமாட்டாளா, வகை வகையா சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடுப்பாளா அப்படின்னு பாக்கியம் வந்து பரணிக்கிட்ட கேட்டதும், இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா, இசைக்கு முத்துப்பாண்டி மேல உயிரே வச்சிருக்கா, அதனாலதான் பாசமா செஞ்சு கொடுத்துருக்கா. புருஷனா அண்ணனாண்டு வரும்போது அவ அண்ணன் பக்கத்தான் சைவாமா, என்ன அம்மா அப்பாவை பார்க்காம வளர்ந்த பொண்ணு அவ, எப்பவுமே சண்முகத்தை தான் அம்மாவை நினைச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சண்முகம் அத்தனை பெரிய படிப்பிச்சிருக்கான்னா அதுக்கு இசக்கி ஒரு வகையில காரணமா, இசக்கி தன்னோட குடும்பத்தை பார்த்தபடியா தான் இவ்வளோ எல்லாரும் வளர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க, புரிஞ்சுக்கோ அப்படின்னது. சரி இல்ல, எனக்கு புரியுது, கூடிய சீக்கிரம் இசக்கி மனசை மாத்தி அவளை இங்க அனுப்பி வைக்கிற வழியை பாரு அப்படின்னுட்டு நம்ம பாக்கியம் வந்து போனை வச்சிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம வீரா வராங்க. வீரா வந்து லெட்டர் வந்து கொடுக்குறாங்க. அண்ணே, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னது. எப்படிலா, அவன் கையெழுத்து போட்டானா? அண்ணே, கையெழுத்தும் போட்டுட்டான், எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னதும், அது எப்படி அவன் கையெழுத்து போட்டோன்னு சொன்னதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இதுக்குள்ள வேலையும் கிடைச்சிருக்கா, பரவாயில்லையே, நானும் அவனை என்ன ஏதோ ஒன்று நினைச்சிட்டு, பரவாயில்ல, அவன் நல்லவன்டா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து உயர்வா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வீரா என்ன பண்றாங்கன்னா, வீரா வந்து, அண்ணன் கவலைப்படாதுன்னா, அடுத்த மாசத்துல இருந்து என்னோட பங்கை நான் பணம் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னதும், இந்த அண்ணன் என்னோட காசு அப்படின்னு ரத்னா வந்து அவங்க பங்குக்கு கொடுக்குறாங்க. ஆனா இசைக்கு மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்க பங்கு கொடுக்குறாங்களே, நமக்கு மட்டும் கொடுக்க ஒன்றும் இல்லைன்னு. அண்ணன், இங்க பாருன்னு, எனக்கு சோப்பு சீப்பு செலவண்ணி இருக்கும், இந்த வீட்டுல தங்குறதுக்கு நானும் உனக்கு பங்கு கொடுக்கணும்ல அப்படின்னது. ஏய், எல்லாரும் உங்க மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆவுனா எல்லாரும் காசை வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆமா இந்த வீட்டுல எல்லாரும் தங்கணும்னா காசு கொடுக்கணும்னு அர்த்தமா? இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான், தொலைச்சு யாருமே இந்த வீட்டுல காசு கொடுக்கவே கூடாது, உங்க காசை நீங்களே வச்சுக்கோங்கடி அப்படின்னதும் உடனே ரத்னா வந்து நம்ம சண்முகத்தோட அப்பா கிட்ட வந்து பணத்தை கொடுக்குறாங்க. இன்னாங்கப்பா பணம் அப்படின்னு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு பரணி, நீ உரிமையோட திட்டிட்டு இருப்ப, ஆனா எப்படியோ இத்தனை நாளா எங்க சுமையெல்லாம் சுமந்துட்டு இருந்தது எங்க அண்ணன், அவருக்கு பங்கா நாங்க எதுவும் பண்ண வேணாமா, அவரு கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், அதான் எங்க பங்குக்கும் நாங்க காசு கொடுக்கத்தானே வேணும் அப்படின்னு ரத்னா வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இசக்கியும், அதானே என் பங்குக்கு நானும் தரேன், இந்தாப்பா இந்த வலையில வச்சுக்கோ அப்படின்னது. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, ஆமா உங்களுக்கு என்ன பைத்தியம் கிட்டியும் பிடிச்சிருக்கா, ஏதோ பெரிய கொட்டல்ல சாப்பிடணும்னா பணம் கொடுத்து சாப்பிடணுங்கிற மாதிரி தான் எல்லாரும் நடந்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி பணம் கொடுக்குறா, அதுக்கு இந்த வீட்டுல கதை வந்துச்சு அவ்வளவுதான், எல்லாரையும் தொலைச்சு வலையில வந்து கையில போடுறி அப்படின்னு பரணி மாஸ் பண்ணதும் எல்லாரும் அந்த இடத்துல அமைதியாயிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம சண்முகம் வந்ததும் உள்ளுக்குள்ள எப்படி பேசினாங்களோ அதே மாதிரிதான் வெளியில வந்து பரணி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, எப்படியோ அவங்க காசு தந்தே அவன் இந்த வீட்டுல தங்குறதா இருந்தா அப்படின்னதும் என்னென்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு போது இசைக்கு வந்து கேட்டுடுறாங்க. எப்படியோ இங்க தங்குறதுக்கு காசு தரத்தானே வேணும், இந்தாங்க இந்த வலையில நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கத்திட்டு இசைக்கு போயிடுறாங்க. என்னென்ன இப்படி பேசிட்டு போறான், இங்க பாருடா, அவளை உயர்த்துறதுக்காகத்தான் நான் இப்படி பேசுறேன். ரத்னா இங்கால வீரா அவங்க பங்குக்கு பணம் கொடுப்பாங்க, நாம எதுவும் கொடுக்காம இருக்குமேன்னு இசைக்கு ரொம்ப
கஷ்டப்படுவா, அவளை ஊக்குவிக்கிறதுக்கு தான் நான் இப்படி பேசினேன் அப்படின்னதும் மறுநாள் காலையில பார்த்தோம்னா வெட்டுக்கிளி ஓடி வந்து, அண்ணன் அங்க பாருங்க, யாரோ நம்மளை விட பெருசா கடை போட போறாங்க போல, நிறைய ஜாமானுக்களை அள்ளிட்டு போறாங்க அப்படின்னதும் என்னடா சொல்ற அப்படின்னுட்டு பாக்குறாங்க. பார்த்தா இசைக்கு வந்து நேரா வாய்க்கோடிட்டு போறாங்க, அதுவும் கண்ணாடி போட்டு. இது பார்த்து சண்முகம் அதிர்ச்சி ஆகுறாங்க. இல்ல இசக்கி நீ அல அப்படின்னு வாயை பிளந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து